அன்னாபிஷேகம் சிவனுக்கு மட்டும் ஏன்? இதுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான சாப கதை இருக்கு. உங்களுக்கு தெரியுமா? உலகத்துக்கே உணவளிக்கிற ஈசனுக்கு நாம ஏன் திரும்ப அன்னத்தால அபிஷேகம் செய்யணும்? இது ஐப்பசி பௌர்ணமி அன்னைக்கு நடக்கிற விசேஷம். ஆனா இந்த வருஷம் திருவண்ணாமலையில நவம்பர் 4ஆம் தேதி பௌர்ணமி தொடங்குது, 5ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. எந்த நாள்ல அபிஷேகம்னு ஒரு குழப்பம் ஓடுது பாத்தீங்களா? பொதுவா மாலை நேரத்துல தான் நடக்கும். ஆனா சிவன் ஏன் அன்னத்தை ரொம்பவே விரும்புகிறார்? மத்த 10 அபிஷேக பொருட்கள்ல இல்லாதது இதுல என்ன இருக்கு? இந்த அபிஷேகத்தை தரிசிச்சா அன்ன பஞ்சம் இல்லாம வாழலாம்னு நம்ம சிவாகமம் சொல்லுது. இது சாதாரண விஷயம் இல்லைங்க. ஒரு காலத்துல சிவனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் வந்துச்சு. ஏன் தெரியுமா? பிரம்மாவோட ஒரு தலைய சிவபெருமான் கொய்ததால அந்த கபாலம் பிச்சை பாத்திரமா அவர் கையை விட்டு பிரியவே இல்லை. அந்த கபாலம் அன்னத்தால நிரம்பினா மட்டுமே சாபம் நீங்கும். கடைசியில காசியில அன்னபூரணி தாய்தான் மனமுருகி அன்னம் போட்டு அந்த தோஷத்தை நீக்கினாங்க. அந்த நாள் தான் ஐப்பசி பௌர்ணமி. அதனாலதான் அன்னத்தோட மகிமைய உணர்த்த அன்னப்பருக்கைய வீணாக்காம இருக்க சிவனுக்கு அன்னாபிஷேகம் செய்றாங்க. அப்போ சோறு கண்ட இடம் சொர்க்கம்னு சொல்ற பழமொழியோட உண்மையான அர்த்தமும் இந்த அன்னாபிஷேகம்தான். இந்த அபிஷேகத்தை பார்த்தாலே புண்ணியம். நீண்ட நாள் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகள் பிரசாதம் சாப்பிட்டா போதும். உணவின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் இந்த விழாவுக்கு நீங்க எங்க போக போறீங்க? கமெண்ட் பண்ணுங்க.